நீங்க எல்லாருமே டிராகன் படத்தோட ட்ரைலர் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரைலர் என்னடா டான் மாதிரி இருக்கு, லைட்டா மியூசியம் கூட சேர்த்து போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ். ஆனா இது தவிர்த்து என்ன விஷயம்னா, படம் வரதுக்கு முன்னாடியே ட்ரைலர்ல எல்லாரும் போட்டு செஞ்சு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இந்த ட்ரைலர்ல இருக்கு, எதுக்கு இவ்வளோ பெரிய தாக்குதல் இந்த ட்ரைலர் மேல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி டிராகன் படத்தோட ட்ரைலர் எப்படி இருந்துச்சுன்னா, ஓவரால் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 48 அரியர் வச்சிருக்கான். அந்த 48 அரியரை கிளியர் பண்ணி எப்படி அவன் வாழ்க்கையில சாந்திக்கிறான், ஃபாரின்ல போய் ரொமான்ஸ் பண்றான், இங்க ரொமான்ஸ் பண்றான், இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்ததுதான். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு மாதிரி ஜாலியான கான்செப்ட்ல இது வரைக்கும் வாழ்க்கையில எவனுக்குமே நடக்காத ஒண்ணு இவங்க பண்றாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி கதையை ஆல்ரெடி நம்ம டான்ல பார்த்துட்டோம். டான் வந்தப்ப கூட இவ்வளவு எதிர்ப்பு இல்லை. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிஜத்துல எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்காது, எந்த ஒரு இன்ஜினியரோட லைஃபும் இப்படி இருக்காது அப்படிங்கறதா உண்மை. ஈவன் நிறைய பேர் நம்மள கூட இன்ஜினியரிங் படிச்சுப்போம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமா இருக்கு. இன்ஜினியரிங்ஸ்க்குலாம் இப்ப யாருக்குமே வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறப்ப இந்த நேரத்துலதான் இப்ப டிராகனோட ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அல்கஹாலை ப்ரொமோட் பண்ற மாதிரி, தம் அடிக்கிறத ப்ரொமோட் பண்ற மாதிரி, யாரும் 48 அரியர் வச்சதுல நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேசும் பொருளா ஆகிருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அரியர் கிளியர் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஆனா இவங்க 48 அரியரை, அதாவது ஒரு ஃபெயிலியரை ரொம்ப பெருமையா சொல்லி ட்ரெய்லர்ல ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. இது எத்தனை பசங்களை சமூகத்துல தடுமாற செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை இப்ப கேட்டிருக்காங்க. இதையும் தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி படம் எல்லாம் வந்துருச்சுன்னா காலேஜ் லைஃப்னா இப்படிதான் இருக்கும், அரியர் வச்சா அது ஒரு கெத்து பெருமை நினைச்சு லைஃபை தொலைச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தையும் இப்ப சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, படத்தை பார்த்தா போதும், எதுக்கு அதுல போய் தேவையில்லாம ரியாலிட்டியோட கம்பேர் பண்ணிட்டு படத்தை அப்படியே படமா பார்த்துட்டு போயிடும், ரியாலிட்டியே நம்ம பார்த்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, ரியாலிட்டியில இருக்கிற மாதிரி படத்தை எடுத்தா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி சோசியல் மீடியா பயங்கரமா கெட்டு போயிருக்கு, இன்னும் இந்த மாதிரி படம் எடுத்தா இன்னும் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சோ இதுக்குண்டான கமெண்ட் செக்ஷனும் அப்படிதான் இருக்கு. இதுக்குண்டான ஒரு சில விஷயங்கள் இன்ஃபுளுசர்ஸும் பேசிட்டு தான் வராங்க. சோ நாளைக்கு இந்த படம் வேற ரிலீஸ். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த டிராகன் படத்தோட ட்ரெய்லர் அண்ட் மூவி எப்படி இருக்கும், நிஜமாவே இது ரியாலிட்டிக்கு பொருந்துற மாதிரி இருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.